த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் முழு வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் என்னாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 25 முதல் 28 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வளமுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 25வது அதிகாரத்திலே மோவாப் இஸ்ரவேலை கெடுத்துப்பட்டதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். பிலேயாம் இஸ்ரவேல் மக்களை தேவனிடத்திலிருந்து பிரிக்க செய்யும் தன் முயற்சியில் தோல்வியடைந்ததும் மோவாபியர்களை தூண்டி அவர்கள் இஸ்ரவேல் மக்களினுடைய பாவமான காரியத்திலே ஒழுக்கு நெறி தவறிய மாம்ச இச்சைக்குரிய காரியங்களை செய்து இவைகளை ஆதரிக்கும் அஞ்ஞான கடவுள்களை வழிபட செய்து அவர்களை தேவனை விட்டும் பிரிக்கும் முயற்சிகளிலே ஈடுபடுகிறதை குறித்து பார்க்கிறோம். இதற்கு தண்டனையாக பிலேயாம் கொல்லப்பட்டதை குறித்து 31ஆம் அதிகாரத்திலும் யோசுவா 13வது அதிகாரத்திலும் நான் காண முடியும். தொடர்ந்து 26வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய தேவன் இஸ்ரேல் மக்களை கணக்கெடுப்பு சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது அங்கிருக்கும் மக்களோடு யுத்தம் செய்ய ஆயத்தம் பண்ணும்படியாக இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் எண்ணி கணக்கெடுக்கும்படி தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டார். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ஆம், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற அருமையான கர்த்தருடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளையும் அவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி அவர் கணக்கிட்டு பரலோக ராஜ்யத்திலே சேர்த்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். நமது பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே இடம்பெற வேண்டுமானால் நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் தேவனுடைய வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாய் காணப்படுவது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 27வது அதிகாரத்திலே சேலோப்பியாத்தின் குமாரத்திகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. எபிரேய சட்டத்தின்படி ஒரு தகப்பனுக்கு ஆண் மகன் வாரிசு இல்லாதிருந்தால் நிலத்தின் மீது சுதந்திரம் கிடையாது. எனவே அந்த தகப்பனுடைய குமாரத்தி அந்த நிலங்களை சுதந்திரித்து கொள்ளலாம் என்று தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டார். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தில் பெண்களுக்கு எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தும் உரிமையும் கொடுத்திருந்தார் என்பதை இதிலிருந்து நாம் காண முடியும். அடுத்தபடியாக மோசேக்கு பின் யோசுவா தலைவனாக நியமிக்கப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து இதோ ஒரு தலைவனாக அபிஷேகம் பண்ணப்படுகிற காரியத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 28வது அதிகாரத்திலே நாடோறும் செலுத்தப்பட வேண்டிய பலிகள், தொடர்ந்து ஓய்வு நாளுக்குரிய பலிகள், மாதந்தோறும் செலுத்தப்பட வேண்டிய பலிகள், பஸ்கா பலி ஆகியவற்றை குறித்து ஆண்டவராகிய தேவன் தெரிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஏற்பட்ட காலத்திலே ஆண்டவருக்கு உண்மையாய் ஆராதனை செய்ய வேண்டுமானால் நம்மை நாமே நம்ம சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ரோமருக்கு எழுதப்பட்ட 12வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை நாமே ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். சர்வவல்லவர் மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.